காத்திருப்பது என்பது லேசான காரியம் அல்ல. அது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் என்று சொல்லி வேகம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பலன் குறைந்து போகும், நாம் சோர்ந்து போவோம். சோர்ந்து போவது உண்மைதான், பலன் குறைந்து போவதும் உண்மைதான். அது மாத்திரமல்ல, நாம் கடந்து வருகிறதான அந்த பாதை தேவன் நம்மோடு கூட இல்லாதது போல இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு இருண்ட காலத்தை போல இருக்கும் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்படித்தான் மத்தேயு சுவிசேஷத்திற்கும் மல்கியாவின் அதிகாரத்திற்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இருண்ட காலமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறார், யாக்கோபை கொண்டு கர்த்தர் பேசி இருக்கிறார், தாவீதை கொண்டு பேசி இருக்கிறார், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு தேவன் பேசி இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது. அந்த காலத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் கூட இல்லை, ஒரு தரிசனமும் அங்கு கிடையாது, ஒரு தீர்க்க தரிசிகளும் அங்கு கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை அங்கு கிடையாது. அப்படிப்பட்ட நாளில் தானே ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்கிற அந்த காலங்கள் நமக்கு மிகவும் இருண்ட காலம் போல நமக்கு தெரியும்.